கஜகஸ்தானில் கல்ச்சி கிராமத்தில் மக்கள் 12 நாட்கள் மட்டுமல்லாமல் மாதம் முழுவதும் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். பாத்திரத்தின் பகுதியின் உண்மையான பயன்பாட்டை நீங்கள் இதுவரை அறியவில்லை. இந்த பெண்ண என்ன நடந்தது? போட்டோ ஷூட் செய்யறதா, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்த நாட்களுக்கு அப்புறம் விவாகரத்து. என்ன நடந்தது? இந்தோனேஷியாவில் போலீசார் தங்களை மயக்கத்தில் ஆழ்த்தி கொண்டார்கள். எனவே வீடியோவை தொடங்குவதற்கு முன் வீடியோவை இப்போதும் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கஜகஸ்தானின் தூங்கும் கிராமம் கலாச்சி. கஜகஸ்தானின் கலாச்சி கிராமத்தில் மக்கள் 12 நாட்கள் மட்டுமல்ல மாதங்கள் வரை தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். யாராவது திடீரென தூங்கி விடுவார்கள், பிறகு வாரங்கள் வரை எழுந்திருக்க மாட்டார்கள். அறிவியலாளர்களும் இந்த மர்மத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இது அங்குள்ள யுரேனியம் சுரங்கத்தின் காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. நினைத்து பாருங்கள், இது உங்கள் நகரத்தில் நடந்தால் நீங்கள் அலுவலகத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எண் 15 போபாலின் விசித்திரமான விவாகரத்து கதை. போபாலில் ஒரு பெண் தனது கணவரை விவாகரத்து செய்தார், ஏனெனில் அவர் மது குடிப்பதை நிறுத்திவிட்டார். ஆம், முதலில் கணவர் மது குடிப்பார், மனைவியும் அவரது நட்பில் குடிக்கத் தொடங்கினார். ஆனால் கணவர் ஒரு சன்னியாசியின் தொடர்பில் வந்து நல்ல வழியில் சென்று விட்டார் மற்றும் மது குடிப்பதை நிறுத்திவிட்டார். மனைவி கோபமாகி விவாகரத்து செய்தார். இது ஒரு போக்காகிவிட்டது. எண் 14 இந்த பாத்திரத்தின் துளையின் உண்மையான பயன்பாட்டை நீங்கள் இதுவரை அறியவில்லை. பலர் பாத்திரத்தின் கைப்பிடியை அறியவில்லை. ஆனால் துளை மட்டும் தொங்க வைக்க அல்ல, உணவு சமைக்கும் கரண்டியை வைக்கவும் பயன்படுகிறது. இப்போது வரை நீங்கள் சில கரண்டிகளை இங்கு அங்கு வைத்து ஒட்டிக்கொள்ள செய்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் நேராக அந்த துளையில் வையுங்கள் மற்றும் சமையலறையை சுத்தமாக வைத்திருங்கள். சீனாவின் உயர் விளக்கு தண்டனை பற்றி அறிந்த பிறகு நீங்கள் உண்மையில் ஆச்சரியப்படுவீர்கள். நீங்களும் சீனாவில் காரணமின்றி அதிக வெளிச்சத்தை பயன்படுத்தினால் தண்டனையாக அந்த வெளிச்சத்தை 2 நிமிடங்கள் உங்கள் கண்களில் தாங்க வேண்டும். சீனர்கள் யோசித்தார்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் துன்பத்தை நீங்கள் உணர வேண்டும். இப்போது இந்தியாவிலும் இப்படியாக நடக்க வேண்டும். பாதி ஓட்டுநர்கள் தீயை அணைத்துவிட்டு ஓட்டத் தொடங்குவார்கள். எண் ஜெர்மனியின் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் விரைவாக வகுப்புக்கு செல்ல ஸ்லைட்களை பயன்படுத்துகிறார்கள். அதாவது நேராக மேலிருந்து கீழே சரிந்து வகுப்பில் நுழைகிறார்கள். சகோதர அறிஞ்ச நம்மிடமும் இப்படியாக நடக்குமானால் பாதி மாணவர்கள் ஸ்லைடிங் செய்வதற்காகவே வருவார்கள். சகோதரா, வகுப்பிற்கு போக வேண்டிய அவசியமில்லை. இறக்க இன்னும் ஒரு சறுக்கல் மட்டும்தான். முதலிடம் பிரிட்டனின் விக்கெட் கிராமத்தில் மக்கள் ஆடையின்றி வாழ்கிறார்கள். இங்குள்ள மக்கள் தங்களை இயற்கைக்கு அருகில் வைத்துக் கொள்வதற்கும் சுதந்திரத்தை உணர்வதற்கும் ஆடைகள் அணியவில்லை. இப்போது சிந்தியுங்கள், தவறுதலாக யாராவது புதியவர் சென்றால் அவர்கள் தங்கள் கண்களுக்கு நம்பிக்கை வைக்க முடியாது. 10வது 20 வருட படிப்பு மற்றும் உங்கள் ஆங்கிலத்தில் ரொட்டி பற்றிய உண்மை. ரொட்டியை எப்போதும் பதி என்று கூறியிருப்போம், ஆனால் உண்மையில் இதை டீலா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது நாங்கள் 20 ஆண்டுகள் படித்த பிறகும் பெயரை அறியவில்லை. இப்போது எப்போதாவது வெளிநாட்டு நண்பர் டேலி மற்றும் பதி பற்றி கேட்டால் நீங்கள் மார்பிள் சூப்பர் ஹீரோவின் பெயரை கூறுகிறீர்கள். 7 குழந்தைகள் இருந்தால் தங்கப்பதக்கம் கிடைக்கும். பாகிஸ்தானில் ஒரு பெண்ணுக்கு 7 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்தால் அவளுக்கு தங்க பதக்கம் வழங்கப்படுகிறது. இதை கேட்டு இந்தியாவின் டிஎஸ் யோசிப்பார், இன்னும் ஒன்று செய், உனக்கு ஒரு பதக்கம் கிடைக்கும். ஆனால் இந்த விதி இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டால் எத்தனை பதக்க சேகரிப்பாளராக மாறுவார்கள்? யோசிக்கவும். எண் அணைத்துக் கொள்ளும் தலையணை. ஒரு தலையணை, அது உங்களை அணைக்கிறது. ஆம், இந்த தலையணையின் வடிவமைப்பு மனித உணர்வுகளைப் போலிருக்கும். இதனால் நீங்கள் இதை அனைத்து தூங்கலாம். தனிப்பட்டவர்களுக்கு இதைவிட சிறந்த கண்டுபிடிப்பு வேறு எதுவும் இருக்க முடியாது. இப்போது ஒரு காதலி கிடைக்கிறாளா இல்லையா என்றால் என்ன? எண் 7 கட்டணம் கிடைக்கும். விசித்திரமான திருமண வழக்கம். கட்டணத்தில் ஒன்று அவர்களின் திருமண வழக்கம் உள்ளது. அதை நெமா என்று அழைக்கிறார்கள். இதில் ஒரு இளைஞன் அமைதியாக ஒரு இளைஞனின் வீட்டிற்குள் நுழைந்து அவனுடன் இரவு கழிக்கிறான். மேலும் குடும்பத்தினர் பிடித்தால் திருமணம் செய்ய வேண்டும். நினைத்து பாருங்கள், இந்தியாவில் இந்த ரயில் வந்தால் இளைஞர்கள் பகலில் வீட்டுக்குள் நுழைந்து விடுவார்கள். எண் 6 ஓடும் அலாரம் கடிகாரம். இப்போது ஒரு அலாரம் கடிகாரம் வந்துவிட்டது. அது உங்களை எழுப்ப ஓடிவிடும். இதனை கல்கி என்று அழைக்கிறார்கள். அலாரம் ஒலிக்கத் தொடங்கியவுடன் இது ஓடத் தொடங்குகிறது. இதனால் அதை அணைக்க நீங்கள் எழுந்து வர வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். எண் 5 என்ன நடந்தது? இந்தோனேஷியாவில் போலீசார் தங்களை மயக்கத்தில் ஆழ்த்திக் கொண்டனர். இது நீங்கள் இதுவரை அறியாதது. 2015ஆம் ஆண்டில் இந்தோனேசியாவின் காவல்துறையினர் 3 டன் கஞ்சாவை எரித்து அழிக்க முயன்றனர். ஆனால் அதை எரிக்கும் போது முழு கிராமமும் காவல்துறையினரும் போதையில் இருந்தனர். அதாவது கஞ்சாவை அழிக்க வந்தவர்களே தாமாகவே மயக்கத்தில் ஆழ்ந்தனர்.
எண் 4. இந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது? புகைப்படம் எடுக்க திருமணம் செய்து கொண்டார், பின்னர் 2 நாட்களுக்கு பிறகு விவாகரத்து. ஒரு பெண் புகைப்படம் எடுக்க திருமணம் செய்து கொண்டு பின்னர் 2 நாட்களுக்கு பிறகு விவாகரத்து பெற்றார். ஆண் நினைத்துக் கொண்டிருப்பான், நண்பா இது திருமணமா அல்லது திரைப்பட படப்பிடிப்பா? எண் 3. சீனாவில் இரும்பு மனிதர் போல பாண்டா. 120 அடி பாண்டா சிலை உள்ளது. அது இரும்பு மனிதரின் உடை. இதனை உலகின் நகைச்சுவை சிலை என்று கருதப்படுகிறது. பாண்டாவும் நினைத்துக் கொண்டிருக்கும், என்னை இரும்பு மனிதராக மாற்றிவிட்டார்கள். ஆனால் இல்லை. எண் 2. 5 முறை தெளிவாக வெட்டப்பட்டு இன்னும் உயிருடன். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நபர் 1 மாதத்தில் 5 முறை தெளிவாக வெட்டப்பட்டுள்ளார். இன்னும் அவர் உயிருடன் இருக்கிறார். இதை கேட்டதும் குழப்பமாகி விட்டேன். நீ மனிதனா அல்லது அமர் அக்பர் போன்றவரா என்று. எண் 2. ரன்பீரை பற்றி இதுவரை நீங்கள் அறிந்திராத மிகப்பெரிய நாட்டுப்புற விஷயங்கள். அப்படியென்றால் கதை யூடியூப் கோலாட்டின் என்ற ஒரு நிகழ்ச்சியிலிருந்து தொடங்குகிறது. அதன் பெயர் இந்தியா கோட் டாலண்ட் என்பதுடன் மிகவும் ஒத்ததாக இருந்தது. 7 மாதங்களுக்கு முன்பு நகைச்சுவையாளர் சமை ரெய்னா அந்த நிகழ்ச்சியை தொடங்கினார். ஒரு நாள் நமது ரன்பீர் அண்ணன் அதில் விருந்தினராக வந்தார். ஆனால் அவர் ஏதோ ஒன்றை சொல்லிட்டார். அதனால நிகழ்ச்சி அது முடிவுக்கு வந்துட்டு ஒருபோதும் பார்க்கல. அங்கிருந்து வெளியேறிய பிறகு இணையம் அதிகமாக குளிர்ச்சியாக இல்லை. பின்னர் இணையத்தில் அவர்களின் வீடியோ வைரல் ஆகிவிட்டது. ரன்பீர் அண்ணன் நேரத்தை வீணாக்காமல் மன்னிப்பு கேட்டார். என் கருத்து உங்களைப் போலவே சரியானது. இது என் தளத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கானது, எந்த சூழலிலும் அல்ல. இப்போ நான் ஒரு ஆய்வகத்தில் இருந்தேன். தீர்ப்பு இந்த கோலாரிய பார்க்கில் இருந்தது. இந்த பாட்காஸ்ட்டை அனைத்து வயதினரும் பார்க்கிறார்கள். அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்வது மற்றும் குடும்பங்கள். நான் ஒருபோதும் மரியாதை இல்லாமல் இந்த தளத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முழு அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது, நான் நல்லவராக மாறுவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். என் எஸ் வீடியோவில் இருந்து உணர்ச்சியற்ற பகுதிகளை நீக்குவேன். முடிவை நான் பார்க்கிறேன். மன்னிக்கவும். நான் நம்புகிறேன் நீங்கள் எனக்கு மன்னிக்க முடியும். அப்பொழுது இன்னொரு வீடியோ வைரலாக தொடங்கியது. அதில் ரன்வீர் அண்ணன் அழுது கொண்டிருந்தார். ஆனால் அது இப்போது இல்லாமல் பழைய காலத்தில் இருந்தது. ரன்வீருக்கு இவ்வளவு வெறுப்பு கிடைக்க வேண்டுமா என்று நீங்கள் கூறுங்கள். கீழே கருத்து செய்யவும், லைக் செய்யவும் மற்றும் சேனலை சந்தா செய்ய மறக்காதீர்கள். பை.